ஒரு நொடியில என் ஜாஸ்மினோட வாழ்க்கையை மாத்தி விட்டு போனவன்டா நீ. நீ உயிரோட இருக்க கூடாது. இந்த சுருளி மாதிரி கொடியவங்க நடமாடவே கூடாது. நான் ஜாஸ்மினை சந்திச்ச மாதிரி நீங்களும் ஒரு பொண்ணை சந்திச்சிருப்பீங்க. சில சந்திப்புகள் சுகமா முடியும், சில சந்திப்புகள் வலியா முடியும். ஆனா என்னோட காதல் சுகமா முடிய போதா வலியா முடிய போதான்னு தெரியல. ஏய் கிளம்புங்கடா. கிளம்பிட்டோம்டா. டேய் தம்பி ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பா. எடுக்க தெரியாது சார். ட்ரை பண்ணி ஒன்று எடுத்து கொடுப்பா. சாரி சார், உண்மையில எடுக்க தெரியாது சார். சரி வா. நான் எடுப்பேன். சரி 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 சார் ப்ளீஸ் சார். அவசரப்படாதீங்க, சண்டை போடாம ஒவ்வொருத்தரா எடுங்க. நீ முடி ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் சான்ஸ் இந்த நாய்ஸ் எதற்கா? சார் ஷால் கலர் காம்பினேஷன் சரியில்லை சார். நல்ல ரசனையானவங்களா இருப்பான் உங்களுக்கு. ஷால் எடுத்து கையில் வச்சுக்கப்பா. Hello ma'am, please come this side ma'am. குரா போடா. ரொம்ப அலையாத, அதை நீ சொல்லாத. சார் மீசி கொஞ்சம் முறுக்கி விடுங்க சார். சரியா? ஸ்மைல் ப்ளீஸ்.
சான்ஸ் நல்ல ரசனையா எடுத்தீங்கப்பா. வணக்கம் ஐயா. இந்தா போய் பிரிண்ட் போட்டு கொண்டு வாயா. சார் 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 என்ன இப்ப போறவர் யாரு சார்? புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். பொழக்க போறாங்கடா. போதுங்க அவங்கள கூட்டு வாங்க. ஐயா கூப்பிடுறாரு, போங்கடா போங்கடா. நம்ம சுப்பு மாட்டிக்கிட்டானா? சரி சரி. டேய் கையை கட்டி நில்லுங்க. மதுரை ஜெயிலுக்கு மனு போட்டாங்களா? யாரா நீ? முருகன், மதுரை முருகன். இங்க என்ன நோட்டம்? ஒன்னும் இல்லைங்க, நீங்க டீயை கொண்டு ஐயா கொடுங்க, ஆறிட போகுது. டீ வாங்கிட்டு போறோம்ட்டு டீட்டெயில் வேற சொல்லணுமாம்ல. ஐயா பொண்டாட்டி மட்டும் தான் எடுத்தீங்களா, இல்ல வேற பொண்டாட்டி எடுத்தீங்களா? இதுல சொல்லியா தமிழ்நாடு போலீஸே கேட்கட்டும். இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி மேலேயே கை வச்சாங்களா? அப்ப அட்டெம்ப்ட் ரேப். யாரா அதுல தொப்புல எடுத்தவன்? நானா சார்? டைட்டானிக் கப்பல் எடுத்த மாதிரி நாயே. அப்ப கொலை கேஸ் தான். எழுதியாச்சுங்க ஐயா. அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்காயா? கரெக்டா இருக்குங்க. ஏய் எல்லாம் கையெழுத்து போடுடா. எஃப்ஐஆர்ல ஏத்திட்டாங்களா? முடிஞ்சது. டேய் இனிமே பொண்ணுங்களை யாரும் பாப்பீங்களா? இல்ல சார். ஜெயில எங்கடா பொண்ணுகளை பாக்குறது? லேடி வார்டனை கூட பார்க்க முடியாது. ஸ்கூல் பசங்கனால உங்க எல்லாம் மன்னிச்சு விடுறேன். இனிமே எங்கேயாச்சும் உங்களை பார்த்து டைரக்டா ரிமாண்ட் தான். போங்க கிளம்பியா. கிளம்ப சொல்லியாங்க. இனிமே பொண்ணுங்களை பாப்பீங்க. பெருசா மாட்டுவாங்கன்னு பார்த்தேன், கேஸ் விடுதலை ஆகி போச்சு. சார் கட்டி சார். வேணாண்டா, நக்கல் பண்ணாதீங்க, சீரியஸ் ஆயிடுவேன். இனிமே பொண்ணுங்களை பாப்பீங்க. இனிமே பொண்ணுங்களை யாரும் பாப்பீங்களா? பாப்போம். இப்பத்தானடா வாங்குனீங்க? சீபிரா வகையா? வீட்டுக்கு வாடி, உங்க அப்பா ராசு தேவன் என்னென்ன வகையறான்னு காட்டுவான். வா. ஏப்பா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? ஒட்டச்சு பின்னாடி சுத்திக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கான். இதுக்கு அவனை கான்வென்ட்ல மறுபடியும் என்ன பாரு சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா சின்ன படிச்சு கிழிக்க போறது இல்ல முதல்ல. ஆமா என்ன மாதிரி இவன் மாறாடுத்து வேலை செஞ்சா கஷ்டம். சொல்றல்ல, நிறுத்துப்பா. வயசு பசங்க அப்படித்தான் இருப்பாங்க, வளர வளர சரியா வந்துருவாங்க. டேய் அந்த நாத்த முடிச்ச விடுதலை பாக்குறத விட்டுட்டு ஒழுங்கா படிச்சு முன்னேற பாடுறான். கொப்பை உழப்ப வீணாக்கிறான். இவன் முன்னேற மாட்டான். நீ முதல்ல குடிக்கிற நிறுத்து. என்ன விடுங்க முதலாளி, எனக்கு மரம் இருக்கிற தொழில் இருக்கு, நான் பொழைச்சுக்குவேன். டேய் இனிமேல் அப்பா காதல இதெல்லாம் விழக்கூடாதுடா. சரிப்பா. விழுந்துச்சுன்னா மரத்துக்கு முதல்ல உன்னை வச்சு அறுத்த வேண்டிய படிக்கிறது விட்டுட்டு ஏன்டா இதெல்லாம் நமக்கு வேணாம்டா. நீ படிச்சு பெரிய ஆளாண்டா. நமக்கு இதெல்லாம் இது ஒத்து வராதுடா. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன்பா.